உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 116:7 வாசிக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்குள் திரும்பு என்று சொல்லி இங்கே தாவீது பக்தன் எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எண்ணிப்பார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவை நாம் பெற்றிருக்கிறோம். அது மொத்தமாக ஆண்டவருக்கு நன்றியை பெற்று நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்கள் நாளும் எண்ணி பார்ப்போம். நம்முடைய குழந்தை பருவத்தில் நாம் எவ்வாறு இருந்தோம். ஆண்டவர் அந்த குழந்தை பருவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்துள்ளார். அந்த குழந்தை பருவத்திலே தேவையான காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அது முடிந்து வாலிப பருவம் வந்தபோது ஆண்டவர் நமக்கு படிக்கின்ற சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளார். இந்த வாலிப வயது முடிந்த பிற்பாடு திருமண வயது வரும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு திருமணத்தை ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுத்துள்ளார். வேலைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளார். இவையெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏற்ற நாளில் ஏற்ற நன்மையான காரியங்களை நமக்கு செய்துள்ளார். ஆனால் நீங்கள் நாளும் இப்படி செய்த ஆண்டவரை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு விக்கிரகமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் நாளும் எண்ணி பார்ப்போமா? ஒரு நாளும் சிந்தித்து பார்ப்போம். இத்தனை நன்மைகளையும் இத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளார். கடவுளை விட்டு அதிகமாக நாம் எந்த ஒரு பொருளை நாம் நேசிக்கிறோம்? அநேக பொருளை நாம் நேசிக்கிறோம். பொதுவாக வேலை செய்கிற பிள்ளைகள் வேலையிலே அதிகமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் அந்த வேலை நமக்கு எப்படி வந்தது, அந்த வேலை எப்படி கொடுத்தது, யார் கொடுத்தார், நமக்கு படிக்கவும் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு பாதுகாத்தார். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக நாம் தேவனை விட்டு விட்டோம். இதனால் வேலை என்று இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆலய வாஞ்சியை விட்டு விட்டார்கள். ஆண்டவருக்கு பொருத்தனை செய்கிறார்கள். திருமண காரியம் நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டுவையெல்லாம் நமக்கு ஆண்டவர் நடத்தி கொடுத்து இந்த ஆண்டவரை ஆலயத்திற்கு அநேகர் செல்ல மறந்துவிட்டார்கள். திருமணம் முடித்த பிற்பாடு மனைவியை நேசிக்கிறார்கள் பிள்ளைகள். ஆனால் மனைவியை நேசிக்க வேண்டியதான். ஆனால் கடவுளையும் விட்டுவிட்டு அதிகமாக எதிலுமேல் நாம் வாஞ்சியாக இருக்கிறோம். அதுதான் வேத வாக்கியம் சொல்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், எதிலுமேல் அதிகமாய் நீ ஆசைப்படுகிறோமோ அதுதான் விக்கிரகம் என்று சொல்கிறது. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை அநேக பிள்ளைகள் செலுத்தாமல் இருக்கிறோம். ஏனால் இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பிள்ளையாக நீங்கள் நாளும் இருக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அந்த வேத வாக்கியம் சொல்வது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளவயதை இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அந்த இளைப்பாறுதல் நாளுக்குள்ளாக நீங்கள் நாம் திரும்ப வேண்டும். அப்படின்னால் அந்த இளைப்பாறுதல் நாள் என்று பார்க்கும்போது ஆணுடைய ஓய்வு நாள். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மனைவி அல்லது வேலை, திருமணம், படிப்பு எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு ஆனால் அவரை விட்டுவிட்டோம். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பி என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நாளும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஆண்டவரோடு இளைப்பாறக்கூடிய ஒரு நாள். அந்த இளைப்பாறுதல் நாள் என்று பார்க்கும்போது அவனுடைய ஓய்வு நாள். எனக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஒருவேளை இத்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேலை, படிப்பு, திருமணம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் விட்டுவிட்டீங்களா? அது அப்படின்னால் ஒரு விக்கிரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அநேக நீங்கள் பாதிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மீண்டுமாய் ஆண்டவர்களை அழைக்கிறார். இதை பார்த்துக்கொண்டு அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மனைவியை கொடுத்துருக்கலாம். ஒரு திருமணம் நல்லபடியாக நடந்திருக்கலாம். உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம். ஆனால் மீண்டுமாய் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே திரும்ப பாருங்கள். அந்த மெய்யான தெய்வத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் எண்ணற்ற உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர சித்தமாக இருக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.